இருந்து மோதியதில் மகள் கண்முன்னே தாய் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. அம்மம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பானுப்பிரியா மற்றும் அவரது தாய் கிருஷ்ணவேணி இருசக்கர வாகனத்தில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்றபோது அரசு பேருந்து மோதி கிருஷ்ணவேணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்பகுதியில் சாலையில் மின் விளக்குகள் இல்லாததால் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டோல்கேட்டுகளில் கட்டண கொள்ளையில் ஈடுபடும் மைனாரிட்டி பாஜக அரசு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய தவறியதால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை வனச்சரக அலுவலகத்தை மலைவாழ் மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடுமலையில் வனச்சரகர் தேன் சேகரித்த மலைவாழ் மக்களை தடுத்ததாகவும் வனத்தில் சேகரித்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்று மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து 50க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் வனச்சரகர் மீது நடவடிக்கை எடுக்கவும் வனத்தில் பொருட்களை சேகரிக்க அனுமதிக்கவும் கோரி வனச்சரக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே எல்லேரி பகுதியில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முருகுமாறன் ஆகியோர் இதில் பங்கேற்றனர். இதில் இஸ்லாமிய பொதுமக்களுடன் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் பழுதான போலீஸ் வாகனத்தை நோயாளியின் பார்வையாளரை வைத்து சரி செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வந்த போலீஸ் ஜீப் பஞ்சரானதை அடுத்து காவல் ஆய்வாளர் நோயாளியை பார்க்க வந்தவரை மிரட்டி சரி செய்ய கட்டாயப்படுத்தியுள்ளார். பழுதாகும் அரசு வாகனங்களை சரிபார்க்க துறை சார்ந்த பணியாளர்கள் உள்ள போதும் அதிகார தோரணையில் பொதுமக்களை மிரட்டி காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் தனியார் சிமெண்ட் ஆலைக்கு கிளீசர் ஏற்றி சென்ற கனரக லாரி துறைமுக சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கியது. இதனால் லாரி பழுதாகி சாலையில் பெரிய பள்ளம் ஏற்பட்டது. துறைமுக நிர்வாகம் சாலையை முறையாக பராமரிக்காததே இதற்கு காரணம் என லாரி ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் லாரி பழுதானதால் 7 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்றும் துறைமுக நிர்வாகம் லாரியை அப்புறப்படுத்தவில்லை என்றும் தெரிவித்த ஓட்டுநர்கள் கனரக வாகனங்கள் அதிக அளவில் வரும் சாலையை முறையாக பராமரிக்கவும் கோரிக்கை விடுத்தனர்.